டேய் சுரேஷ் சொல்லுண்ணா. டேய் என்னண்ணா அந்த கரு காட்டெருமை வந்துச்சா? இல்லையாண்ணா? வரலையா? ஆமாண்ணா. எஸ்கேப் ஆட்டானா? இப்படிங்க தானே வருவான் மாவனே. நீ அவன் கையில் மாட்டும் போட்டியை வெளியேற்றுறேன் பாரு. மாப்பிள்ள இங்கே இருக்கியா நீ? என்ன மாப்பிள்ள என்ன ஒரே பரபரப்பாக தேடினியா? அதுவும் நான் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் தேடினதா எல்லாரும் சொன்னாங்க. எப்படி நீ கிடைச்சே இங்கே தான் வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இங்கேயே வந்துட்டேன். ஓசியில் டீ குடிக்க வந்தோன்னு சொல்லு. டேய் அங்கே பார்த்து நல்லா டைட் பண்ணுறா. மாப்பிள்ள நேற்று நைட்டு ஜாலிலோ ஜிம்கானாவா பெர்ஃப்யூமு செம்மையா வேலை செஞ்சிருக்குமே. மாப்பிள்ள அதுக்காக தானே எனக்கு தேங்க்ஸ் சொல்லவோ கைமாறு செய்யவோ இங்கே வந்திருக்க. ஒரு மாதிரி இருக்கா? டேய் இங்கே வர்றா. அதெல்லாம் எதிர்பார்த்து நான் உனக்கு அதை செய்யலடா. என் நண்பனுக்காக செஞ்சேன். மாப்பிள்ள அதெல்லாம் கிடையாது மாப்பிள்ள. கண்டிப்பா நான் உனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீ நினைச்சினா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நான் உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன். தாராளமா யூ ப்ரொசீடு. ஏண்டா சந்தோஷத்துல பெருசா ஏதாவது தருவேன்னு பார்த்தா பொசுக்குன்னு கையை நீட்டிட்ட. மாப்பிள்ள சந்தோஷத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம கை நீட்டிட்டியா? வாய கோய்ப்பிடும் சொல்லிட்டேன் பரதேசி. ஏண்டா எதிரா சந்தோஷம்? யாருக்கு சந்தோஷம்? அவனு நீ செஞ்ச காரியத்துக்கு முதல்ல அந்த வெப்பன்ஸ் அங்க வை. ஒய்டா ஒய். முதல்ல அங்க வை. வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கறா. டேய் நல்லது செய்ய நினைச்ச இந்த நண்பனுக்கு நீ செய்யற நன்றி கடனாடா இது. என்னடா நல்லது பண்ண சொல்லு? என்ன நல்லது பண்ண சொல்றா? ஒழுங்கா நான் என் ஒரிஜினாலிட்டிலேயே போயிருந்தேன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கும். ஒரு கப்பை பூச்சி இத்து போன ஒரு சென்ட்டை குத்தா அதனால எல்லா காரியமும் கெட்டு போச்சு. ஏண்டா உலக அழகிகளே மயங்கி கிடைக்கிற பர்ஃப்யூம் உன்கிட்ட கொடுத்தேன். அதனால என்னடா கெடுதல் நடந்துச்சு உனக்கு? டேய் கப்புடா இது. நாய் குட்டி போட்டா கப்படி தெரியுமா? அந்த கப்பு அடிச்சுதான் என்ன பக்கத்துலேயே சேர்க்கல. போய் குடிச்சு அமிச்சிட்டாங்க. ஏய் வேதாஜிக்கு மூக்குல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன்டா. மூக்குல ப்ராப்ளம்? பின்ன என்னடா ஊருக்கே பிடிச்ச பர்ஃப்யூம் ஓம் பண்ணாட்டிக்கு பிடிக்கலனா அது யாரோட தப்பு? அது அவங்க ரசனையில் உள்ள தப்பு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டேய் சத்தியமா சொல்ல சாவச்சிடுவேன். எங்கடா ஸ்பான் அடிச்சு மண்டை இருடா. முதல்ல உட்கார்றா. உட்கார்றாங்கறல. டேய் பெர்ஃப்யூம் ஸ்மெல் பிடிக்கலனா நீ போய் குளிக்க வேண்டியதுதானடா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? இதுக்கு ஏன்டா என் மேல கொலவெறி ஆகிட்டு இருக்க? டேய் மூதேவி குளிச்சுட்டு வரலான்னு போனேன்டா. குளிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவளுதான் போச்சு. என்ன போச்சு? கரண்ட் போச்சா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்குடா கரண்ட்டு? டேய் சொய் நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள மல்லிகை வந்து எங்கள் ரூமில் பத்துருச்சுடா. என்னது? மல்லிகை எதுக்கு உங்கள் ரூமில் வந்து படுக்கிறா? டேய் அது வந்து பெரிய கதை. அது இப்போ சொல்ல முடியாது. நான் அப்புறம் சொல்கிறேன். அது மல்லிகை வந்து தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுறதுனால அது கொஞ்ச நாளாகவே எங்கள் ரூமில் வந்து வேதாஜி பக்கத்தில் தான் பத்துனுக்குது. டேய் இது என்னடா கொடுமையா இருக்கு? இது எப்பயிலேருந்து நடக்குது? அது ஒரு 2-3 நாளாக நடந்து தான் இருக்குது. முதல்லாம் வர பிரச்சனை இருந்துச்சு, அதனால நடக்காம வந்தது. இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, அப்பவும் நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தேவையில்லாம வச்சுங்க தான் நடந்துருக்குது. சரி இப்போ மல்லிகா உங்கள் ரூமில் வந்து படுத்தா என்ன? நீங்கள் 2 பேரும் வேற ரூமில் போய் படுக்க வேண்டியதானடா? அசிங்கமாக திட்டுறோம் சொல்லிட்டேன். டேய் மல்லிகா தனியாக படுக்கிறதுக்கு பயந்தனால தான் வேதாஜி கூட வந்து பத்துக்குது. இப்போ நாங்கள் 2 பேரும் வேற ரூமில் போய் பார்த்தோன்னா அதுவும் வந்து பத்துக்கும். ஆமால நீ ஒன்று பண்ண. பேசாம மல்லிகாவை உங்க அண்ணன் ரூம்ல கல்பனா அண்ணி கூட சேர்ந்து 2 நாள் படுத்துக்க சொல்லலாம்னு சொல்ல வந்தேன். ஆனா அவங்களே பாவம் இப்பதான் ஒன்னா சேர்ந்துருக்காங்க. அவங்கள போய் தேவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்களா? அவங்களே ஒன்று சேர்ந்துட்டாங்களா? அப்ப நீங்க தான் சாவடி அடிச்சு சொல்லிட்டேன். ஒன்று மரியாதை ஐடியா கொடுறா. ஐடியா திடீர்னு நீ பாட்டு கேட்குற. நான் என்னன்னு சொல்றது? சூப்பர் ஐடியா ஒன்று இருக்கு. நீ சொல்லு. அது சூப்பரா இல்லையா நான் சொல்றேன். ஐயோ வந்துட்டாரு.
எனக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வந்துருவீங்கன்னு. இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு எந்த வேலையுமே ஓடி இருக்காதே. ம் ம் ஏன் ஞாபகமாவே இருந்திருக்குமே. ம் ம் அதுவும் எனக்கு தெரியும். என்னால ஆபீஸ்ல யார் முகத்தையும் பார்க்க முடியல தெரியுமா? ஆ? ஏன் பாக்குற முகம்லாம் என் முகம் மாதிரி தெரிஞ்சுதா? அறிவு இருக்காடி உனக்கு? ஆ? உன்னை தாண்டி கேக்குறேன், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஆ? உனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதான் கேக்குறேன். என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? 2 நாளா நல்லா தானே இருந்தீங்க, இப்ப திடீர்னு பழைய மாதிரி சத்தம் போடுறீங்க. என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன்? Facebookல என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்க? நான் இது வரைக்கும் எத்தனையோ ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன், நீங்க எதை கேக்குறீங்க? ஓ, நீ நிறைய ஸ்டேட்டஸ் போட்டிருக்கியா? ஒரு ஸ்டேட்டஸ்க்கே எனக்கு அவமானம் புடுங்கி தின்னுச்சு. ஆ, என்னங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. ம், பாரு. என்னடி இதெல்லாம்? ஹை, நீங்களும் இதை பார்த்துட்டீங்களா? நம்ம 2 பேரோட போட்டோ சூப்பரா இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாரும் விஷ் பண்ணிட்டோன்னு தான் நான் இதை போட்டு விட்டேன். நீ இன்னும் லூஸ் ஆடி? ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறோம் வாழ்த்துங்கன்னு யாராவது Facebookல போடுவாங்களா? ஏன் போட்டா என்ன? இன்னைக்கு என் பர்த்டே, இன்னைக்கு எனக்கு கல்யாணம், இன்னைக்கு எனக்கு 60ஆம் கல்யாணம், எல்லாரும் வாழ்த்துட்டுமேன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறாங்க. இதை நான் போடக்கூடாதா? எத்தனை லைக்ஸ் பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 40,000க்கு மேல. இதுல 20,000 பேரு கங்க்ராட்ஸ்னு கமெண்ட் வேற போட்டிருக்காங்க. ஆமா, அதுல ஒருத்தன் எனி ஹெல்ப்னு போட்டிருக்கான். அத பாத்தியா நீ? ஆ, பாத்தேங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னங்க ஹெல்ப் பண்ணுவாங்க? ஒண்ணு எனக்குன்னு வந்து வாட்சி. ஏங்க இதுக்கு போய் ஏங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஏய், ஏண்டி எதெல்லாம் Facebookல போடணும்னு உனக்கு தெரியாதா? இதுல 40,000 பேர் பார்த்திருக்காங்கன்னு பெருமையா வர சொல்ற? எப்படி என் ஃப்ரெண்ட்ஸுங்க, என் கூட வேலை பார்க்கறவங்க மூஞ்சில முழிப்பேன்? ஏங்க இதுல என்னங்க இருக்கு? நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாழ்த்துட்டுமேன்னு நான் போட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஒண்ணும் இல்லாத விஷயமா? நீ லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நைட்ங்கற? என்னங்க வந்ததுல இருந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க வர போறீங்கன்னு நான் எவ்வளவு ஆசையா ரெடி ஆனேன் தெரியுமா? நீங்க என்னடானா அதை புரிஞ்சுக்காம திட்டிட்டே இருக்கீங்க. ஏங்க கோவப்படுறீங்க? எடுறி கையா. நீ மட்டும் என் பக்கத்துல வந்த இருக்கிற கோவத்துல என்ன செய்வேனே தெரியாது. இத பாரு, இனிமே நீ Facebook பக்கம் போகவே கூடாது. இன்னொரு தடவை நான் சொன்னதையும் மீறி இது மாதிரி லூசுத்தனமா Facebookல ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுறத நான் பார்த்தேன், உன்னை கொலையே பண்ணிடுவேன். கடவுளே, நாளைக்கு நான் எப்படிதான் ஆபீஸ்க்கு போக போறேனே தெரியல. ச்சே. என்ன இவரு Facebookக்கு போக கூடாதுன்னு ஃபேஸ்ல அடிச்ச மாதிரி சொல்றாரு. ஆனா ரொம்ப தான் கோவப்படுறாரு.
மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? உங்களுக்கு என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? ஏங்க குசு குசுன்னு பேசுறீங்க? நல்லா சத்தம் போட்டு தான் பேசுங்களேன். நீங்க அவ தூங்கிட்டு இருக்கா. நீங்க ஏங்க அஸ்கியாவே பேசுறீங்க? மைண்ட் வாய்ஸ்ல பேசுறீங்க. ஓப்பனா பேசுங்க. நீங்க சத்தம் போட்டு பேசி என்ன போதுப்பா? என்னங்க நீங்க? மல்லிகாக்கு கேட்டு போதுங்க, அவ முழிச்சிட போறா. கேட்டு போட்டுமே. மல்லிகா மல்லிகா என்னங்க? என்னங்க? மல்லிகா வேணுங்க. மல்லிகா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் சும்மா இருக்க? இப்பெல்லாம் பண்ணாதான் ஒரு கிக் இருக்கும். நீங்க என்ன மல்லிகா அவ எந்திரச்சானே என்ன பண்ணுவீங்க? ஏந்திச்சுனா வா. காட்டு கத்துனது எந்திரிக்கல எப்படிங்க தெரியும்? மல்லிகா எந்திரச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? முதல்ல ஏந்திரிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு சொல்றேன். கமான் கெட் அப் யூ. விளையாடாதீங்க. நீங்க ஏங்க அஸ்கியாவே பேசுறீங்க? மைண்ட் வாய்ஸ்ல பேசுறீங்க. ஓப்பனா பேசுங்க. இங்க இருந்து முதல்ல போறீங்களா இல்லையா? ஓ முடியாதுங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்க இப்ப போலன்னா நானே மல்லிகாவை எழுப்பிடுவேன். அப்படியா? ஹெல்ப்புக்கு போகலாம். மல்லிகா மல்லிகா பார்த்து இன்னும் மெதுவா கூப்பிடுங்க. முடிஞ்சா மயிலர் எடுத்து நல்லா அப்படியே விசிறி விடுங்க. கொரட்டை விட்டு தூங்கட்டும். இப்படியா எழுப்புவாங்க? எப்படி எழுப்பணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மல்லிகா எனக்கு வேணுங்க. மல்லிகா எனக்கு வேணுங்க. மல்லிகா ஏங்க, நீங்களும் எழுப்ப மாட்டீங்க, என்ன எழுப்ப மாட்டீங்க? இருங்க. கத்தாதீங்க. மல்லிகா இருங்க. மல்லிகா இருங்க. மல்லிகா இருங்க. ஏந்திரு மல்லிகா ஏந்திரி. என்ன பண்ணிட்டு ஏந்திரு இருக்கீங்க? மல்லிகா ஏந்திரி. ஏந்திரு மல்லிகா ஏந்திரி. இருங்க. அந்த சப்ப மூக்க பிடிச்சி ஆட்டினே இருந்தா எந்திரிச்சு நினைக்கிறேன். மல்லிகா விடுங்க. மல்லிகா மல்லிகா என்ன எந்திரிக்க பண்றீங்க? மாட்டீங்க? மல்லிகா எதுக்கு அம்மா, இப்படி மல்லிகா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எந்திரமா. விடுங்க. இருங்க. மல்லிகா 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 பண்றாரு. மல்லிகா 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 ஏய் ஏந்திரி மல்லிகா. நாங்க எந்திரிக்க மாட்டேங்குதே. கும்பகர்ணி மாதிரி தூங்கினதே. மல்லிகா மல்லிகா என்னங்க? நாங்க ஆச்சரியமா பாக்குறீங்க. இவ்வளவு கத்தி எந்திரிக்கலையா? இடிய பக்கத்துல ஊந்தாலும் இப்பத்தையும் மல்லிகா எந்திரிக்காதே. ஏன்? ஏன்னா மாத்திரை வேலை செய்து ஸ்ட்ரைட்டா காலையில் தான் எந்திரிக்கும். மாத்திரையா? என்ன மாத்திரை? தூக்க மாத்திரை 1 2 3 ஹெவி டோஸ் குத்துருது. இப்போ எந்திரிக்கவே எந்திரிக்காது. ஸ்ட்ரைட்டா காலையில் தான். எதுக்குங்க? நாங்க எதுக்கு பொதுக்குன்னா கேள்வி கேட்டுக்கிறீங்க? நமக்காக தான். அதுக்காக தான். பார்ட்டி நாளையும் மத்தியானம் வரையும் மட்டை தான் எந்திரிக்கவே எந்திரிக்காது. அது வரைக்கும் நம்ம குஜாலா இருக்கலாம். இன்று முதல் இரவு நிறுத்துறீங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ச்சே. ஏங்க தப்பா பாட்டனா? ஏங்க என்னங்க ஏன் இருங்க. வாட் கேப் எதுக்கு வச்சுக்கிறீங்கப்பா? அவளுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கலாமா? அதுவும் 3 மாத்திரை. ஏன் குத்தா என்ன? எங்க இவ? இவங்க கர்ப்பமா இருக்காங்க. ஏங்க இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இவளுக்கு போய் 3 தூக்க மாத்திரை கொடுக்கலாமா? அவ உடம்பு என்னத்துக்காகும்? இல்ல 3 மாத்திரை தான் எதுவும் பேசாதீங்க. நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். உடம்பு வேற சரியில்லைன்னு சொல்லிருக்கீங்க. கொடுத்த மாத்திரையால அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஒன்னும் அது சாதாரண மாத்திரை தான். தூக்கம் ஆமா, பெரிய MBBS டாக்டர் உத்தரவாதம் கொடுக்கறாரு. ஏங்க நான் எங்க போக போறேன்? நீங்க தான் எங்க போக போறீங்க? 2 பேரும் இங்க தானே இருக்க போறோம். இப்படி இவளுக்கு மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணுமா? அப்படி இல்ல. டேப்லெட் ஒதுக்காம அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னங்க பண்றது? ஏங்க ஒன்னும் அதுங்க தூக்க மாத்திரை தூங்கணும். மறுபடியும் டாக்டர் மாதிரியே பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு கோவம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இல்லங்க நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு கேவலமான காரியம் பண்ணிருக்கீங்க. ஐயோ தப்புதாங்க அது. இப்படிலாம் பண்ணி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணுமா? நான் அப்படி நீங்க சொல்ல இப்படி ஒரு காரியத்தை பண்ணதை என்னால ஜீரணிக்கவே முடியல. தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. இல்லங்க நான் என்ன சொல்ல போங்க. ஏங்க நான் பண்ண தப்புக்கு ஏங்க பாத்திரத்தை டொம்முன்னு போட்டுனுக்கிறீங்க. இப்படி ஒரு ரொமான்டிக் சாங் போட்டுருக்கீங்க. அது மீறி உங்களுக்கு கோவம் தான் ரொம்ப தப்புங்க. சரி மொழிக்காதீங்க.
பரிமாறுங்க. கை இருக்குல்ல, எடுத்து சாப்பிடுங்க. ஏங்க நான் என்னைக்குங்க நானாவே எடுத்து சாப்பிட்டுருக்கிறேன்? அது முடியாது. திடுதிப்புன்னு நீங்க இப்படிலாம் சொன்னா நான் எப்படிங்க? அது நானாவே எடுத்து சாப்பிட்டா அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அது மட்டும் இல்ல, லாஜிக்கலாவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் அந்த ரைட் ஹேண்ட்ல எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கை எச்சை ஆயிடும். அதுக்காக நான் வந்து அப்புறம் பீச்சங்காய் யூஸ் பண்ண முடியாது, பீச்சங்காயில எடுத்து சாப்பிட வைக்க முடியாது. பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால உங்களோட வளவள கொல கொலன்னு இருக்கிற வெண்ணெய் மாதிரி கையை அள்ளியே. பேதாஜி, பேதாஜி ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ ஜீசஸ், forgive them, forgive them. என்னாச்சு? ஏன் வேதா கோச்சிக்கிட்டு போறா? அது சும்மா சின்ன ஊடல், அது அப்பப்போ அப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். சரி விடுங்க, நான் பரிமாறுறேன். வேணாம் 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 வேணாம், அவங்களே வந்து பரிமாறுவாங்க. என்ன உள்ளே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல அவங்க சும்மா விளையாட்டு கோச்சுன்னு போயிருக்கிறாங்க, அவங்களே வந்து பரிமாறுவாங்க. அதுதான் வெயிட் பண்ணுங்க. இப்ப என்ன, நான் பரிமாறினா சாப்பிட மாட்டீங்களா? அதுக்கு இல்ல. அப்புறம் என்ன? சாப்பிடுங்க. ஏ ஏ எதுக்கு? பாரு பாரு, அவங்க வருவாங்க. எதுக்கு அதுக்குள்ள நீ? இதுல வேணாம். என்ன இருக்கு? சாப்பிடுங்க, பசியோட இருப்பீங்க. தண்ணி. இந்தாங்க சாம்பார். போதும் போதும். வேறையா ஐயா, கீழே டைனிங் டேபிள்ல நாகராஜ் சாப்பிட்டு இருக்கான். அந்த பொண்ணு மல்லிகா பரமாறிட்டு இருக்கிறான். எனக்கு அது பிடிக்கல. நீ போய் பரிமாறு. அந்த பொண்ணை ஐயா பார்க்கணும்னு சொன்னாரு, மேல அனுப்பு. சரிங்க. இன்னொரு இட்லி வைக்கவா? இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம். அம்மா நீங்க போங்கம்மா, நான் பரமாறுறேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ஐயா உங்களை மேல கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வாங்க. போங்க. அப்படியா? போங்க. நாகராஜ், நான் பேசிட்டு வரேன். தம்பி, வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேணாம், நீ கொஞ்சம் நவுறுண்ணா. ஐயா கூப்பிட்டீங்களா? நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நாகராஜனுக்கு நீயே பரிமாறுற? இல்ல, வேதாவுக்கும் நாகராஜுக்கும் ஏதோ சண்டை போல இருக்கு. சொன்னால அவங்கிட்ட அவ சண்டை போடலனாலும் நீயா மூட்டி விட்டுருவே. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இந்த பாரு, நீ எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒரு ஆம்பளைக்கு சோறு போடணும்னா ஒன்னா பெத்தவ போடலாம், இல்ல கட்டினவ போடலாம், இல்ல வேலைக்காரி கூட போடலாம். நீ உன் முன்னாள் காதலி வெக்கம் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, நீ எப்படி அவனுக்கு பரிமாறலாம்? நீ ஏன் நான் அவனுக்கு பரிமாறக்கூடாதுன்னு சொன்னேன்னு உனக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் நடக்கூடாதுன்னு தானே உன்னை இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, வெளியே போன்னு சொல்லியிருக்கிறேன். அது அந்த மடையனுக்கு புரியல, உனக்கு புரியாது. புரியாம இருக்கிறதா உனக்கு சௌரியம், அது எனக்கு தெரியும். இன்னொரு தடவை என்ன சொல்ல வைக்காத. நீ எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டு விட்டு போறியோ அவ்வளவு தூரம் உனக்கு அது நல்லது, புரியுதா? ஏய் மல்லிகா, என்னாச்சு? ஏன் அழற? ஒண்ணும் இல்ல. அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிற. வேதா, ஆதரவு இல்லாத நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா அங்க படுற எல்லா அவமானத்தையும் நம்ம தாங்கிட்டு தான் ஆகணும். என்ன பேசுற? யார் அவமானப்படுத்தின உன்ன? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் பழகிருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குன்னு நினைக்கும் போதுதான் என்னால என் அழுகைய கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன நடந்ததுன்னு புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். நீ நாகராஜுக்கு சாப்பாடு பரிமாற முடியாதுன்னு கோச்சுக்கிட்டு வந்துட்டல, அதுக்கப்புறம் நான் அவருக்கு சாப்பாடு பரிமாறினேன். அதை பார்த்துட்டு தப்பு தப்பா பேசுறாரு. யாரு? உன் மாமனாரு.